உடல் எடை குறைக்கிறது எந்த அளவுக்கு கடினமோ அதே மாதிரி உடல் எடை கூட்டுறதும் ரொம்ப கடினங்க. உடல் எடையை ரொம்ப எளிமையா அதிகரிக்க நான் சொல்ற இந்த ஒரு பானத்தை மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சின்னதா ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் சேர்க்கறது எல்லாமே நீங்கள் நைட்டே ஊற வைக்கணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 2 அத்திப்பழம் எடுத்திருக்கேன். ட்ரை அத்திப்பழம் 2 எடுத்தால் போதும். இரண்டாவதாக சேர்க்கக்கூடியது பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழத்தில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரு 2 பேரிச்சம்பழமாவது சாப்பிட்டுட்டு வாங்க. கருப்பு கலரும் பயன்படுத்தலாம், ப்ரௌன் கலரும் பயன்படுத்தலாம். இது கூட கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 4லேருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1.5 டம்ளர் இல்லைன்னா 2 டம்ளர் வர்ற அளவுக்கு தான் இந்த பானத்தை நான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு 1 டம்ளர் போதும்னா இதோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பாதாம், ஒரு 3 அக்ரூட் சேர்த்துக்கிறேன். அக்ரூட் சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கூட இந்த பானத்தை எடுத்துக்கலாம். குழந்தையோட வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் சூப்பராகவே ஹெல்ப் பண்ணும். நம்ம வயிற்றில் இருக்கும்போதே குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது கூடவே ஒரு 5 பிஸ்தா சேர்த்துக்கிறேங்க. ட்ரை நட்ஸ்லாம் சேர்க்கறதுனால வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இது கூட கொஞ்சமாக உலர் திராட்சையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு உலர் திராட்சையும் பயன்படுத்தலாம், ப்ரௌன் கலரும் பயன்படுத்தலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதையை நான் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. இதோட ப்ராசஸ் நைட்டு ஃபுல்லாகவே இந்த நட்ஸ் நல்லா ஊறி இருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் வரைக்குமே ஊறணுங்க. இது நீங்கள் நைட்டே பண்ணிட்டீங்கன்னா காலையில் எழுந்து இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது கூட எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். அதுதான் இந்த பானத்துக்கு மெயின் ரெமிடினே சொல்லலாங்க. அதை நம்ம சாப்பிட்றது மூலியமாக கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் டோன் கலர் கண்டிப்பாக சேஞ்சஸ் கிடைக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா பேபியோட க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. பேபியோட கலரையும் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போது நைட்டே நம்ம ஊற வச்ச நட்ஸ் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது பாதாமில் இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணணும், அக்ரூட்டில் இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணணும். பேரிச்சம்பழம் நல்லா ஊறி இருக்கும், அது மேலே இருக்கக்கூடிய தோலையும் எடுத்துருங்க. இந்த பானத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரெமிடினா அது மாதுளப்பழம் தான். மாதுளப்பழம் ஒரு மாதுளப்பழத்தை நான் உரித்து நான் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பானம் செய்கிறதுக்கு மாதுளப்பழம் ஒரு மாதுளப்பழ அளவு எடுத்தால் போதுங்க. இது தனியாக உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு மாதுளப்பழத்தை உரித்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிக்கிறதுனால உங்களோட ஸ்கின் டோன் கலரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இது கூடவே நம்ம நைட்டே ஊற வச்ச நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படியே தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். வெயிட் ஏற வேணாம், மெயின்டைனான வெயிட்லேயே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் பால் சேர்க்க வேணாம், தண்ணி மட்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட சுவைக்காக நாட்டு சக்கரை, வெல்லம், தேன் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதில் ஆல்ரெடி பேரிச்சம்பழம், மாதுளப்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இனிப்பு இருக்கும். கரெக்டான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, இந்த பானம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வடிகட்டி அப்படியே குடிக்கணும். இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணவே கூடாது. காலையில் எழுந்ததும் சில பேருக்கு குடிக்க பிடிக்கலைன்னா இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த பானத்தை எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் உங்களோட பேபியோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பானம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுங்க. குழந்தையோட கலரையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். வெயிட் கெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் டோன் கலரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.